Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 7th March 2024. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மார்னிங் 11 AM. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 11:30 AMக்கு ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் 2024க்கு அப்ளை பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் என்டிஏக்கு அவங்க என்னென்ன ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபோக நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸ், இன்றைக்கி டேட்டில் நியூஸ் பேப்பரில் நீட் 2024க்கு ரெலவெண்ட்டாக என்னென்ன நியூஸ் அப்டேட்ஸ் வந்துருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னமும் 2 more days to go. அதனால் இன்னமும் யாரெல்லாம் நீட் 2024க்கு அப்ளை பண்ணலையோ இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் மைண்டில் இப்போதைக்கு 9th March 2024 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு அதற்கேற்றாற் போல் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருங்க. 9th அன்னைக்கு போய் செய்ய வேண்டாம்னா வேறு வழி இல்லைன்னா செஞ்சு தான் ஆகணும். லாஸ்ட் மினிட்ல செய்யும்போது உங்களுக்கு சர்வர் எரர் இல்லைன்னா பேமெண்ட் பெண்டிங், பேமெண்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அவங்களால பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ண முடியாது. அதனால் ஆஸ் குயிக் ஆஸ் பாசிபிள் நாளைக்கு நைட்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் 9th March 2024க்கு குள்ளே செட் பண்ணிடுங்க, அதாவது அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. இப்போது டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத 9th March 2024க்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். கரெக்ஷன் விண்டோ கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஏன்னா என்டிஏ தரப்புலையே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரியே கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்டிஏ எந்த ஒரு அப்டேட் கொடுத்தாலும் அதை இமீடியட்டாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது நீட் 2024க்கான கவுன்சிலிங் கைடன்ஸ், கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ், அது போக அந்த பெய்டு சர்வீஸ்க்கான சர்வீஸ் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அது போக எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது. அந்த டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பெய்டு சர்வீஸ் என்ன, இந்த கம்ப்ளீட் கைடன்ஸில் என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நம்ம சொல்லிடலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். அதனால் அதே விஷயத்தை சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீட் 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் வாங்கி ரிமைனிங் இருக்கிற 60 டேஸில் உங்களுடைய மார்க்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்டிஏக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரெக்வெஸ்ட் மெயில் என்ன, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். அது போக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த நீட் ரிலவெண்ட்டான நியூஸ் அப்டேட்ஸையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 applications are facing problems in receiving OTP on their mobile while login with ஆதார் கார்டு. இப்போ ஆதார் கார்டை வச்சு ஓப்பன் பண்ணும்போது மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரதில் இஷ்யூஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் எய்தர் நாட் லிங்க்டு வித் மொபைல் நம்பர். அப்போ மொபைல் நம்பரை ஆதாரில் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரதில் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட் பண்ண அந்த கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காருன்னா, it is a requested to extend the application portal till 15th March in student interest. ஓகேங்களா? ஸோ 15th March 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் பண்ணணும், கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணால் தான் அதுக்கான மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். அதனால் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவை அப்படின்னா நீங்கள் இம்மிடியட்டாக போயிட்டு என்டிஏனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடி அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவை, அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவை, அதே போல்
எனக்கு கரெக்ஷன் விண்டோவில் இந்த பர்டிகுலர் மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி எனக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் மெயில் போடுங்க, ஹெல்ப்லைன் நம்பரை கூப்பிடுங்க. முடிஞ்சால் ட்விட்டர் பேஜ்லேயும் போடுங்க. ட்விட்டரில் போட சொல்லி அவங்க சொல்லலை, என்டிஏ தரப்பில் சொல்லலை. அப்போ ஏன் இதை போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இடத்துல நிறைய சோர்ஸஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதை நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஃபேஸிங், இதே போஸ்ட்டை இன்னொரு கேண்டிடேட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம். ஒன் பிக் ப்ராப்ளம் ஃபேஸ்டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ், ஜிமெயில் ஓடிபி நாட் ரிசீவ்டு. அதே இதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து வரல அப்படிங்கிறத அவர் வந்து ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கார். ஆதார் கார்டை வச்சு ஓப்பன் பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறத அந்த பேஜையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஜிமெயிலுக்கு ஓடிபி வரவில்லை. அடுத்த கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காரு, அவரும் அதை வந்து அப்படியே அதை ஆமோதிக்கிறார். எஸ், ஐ ஹேவ் பின் ஃபேஸிங் த சேம் இஷ்யூஸ் சின்ஸ் எஸ்டர்டே என்டிஏ எக்ஸாம்ஸ். ஓகே, அவர் வந்து கொஞ்சம் ஹார்ஸாகவே சொல்லியிருக்காரு. யூ ஆர் வேஸ்டிங் த டைம் ஆஃப் thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு காசிங் தெம் டு வரி. ப்ளீஸ் ஃபிக்ஸ் த இஷ்யூஸ் as soon as possible. அப்போது வந்து இந்த மாதிரியான ஹார்ஸாக சொல்லாமல் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக நீங்கள் கேளுங்க. 15th மார்ச் வரைக்கும் ஒருத்தர் டைம் கேட்டிருக்காரு. ஓகேங்களா, இன்னொருத்தர் 20th மார்ச் வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு. நம்ம அவ்வளோ நாள் எதிர்பார்க்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் இல்லைன்னா 4 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு அந்த எரரெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோவில் அந்த மிஸ்டேக்ஸையும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி கேளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் சேலஞ்சஸ் அப்லோடிங் தி ஃபோட்டோ அண்ட் டாக்குமெண்ட்ஸ் டியூ டு த ரிப்பீட்டட் எரர்ஸ் ஆன் த வெப்சைட். இப்போ ஃபோட்டோஸையும் டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணுறதுல ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் இருந்த மாதிரி தெரியல. ஒருவேளை அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சான்னு தெரியல. திஸ் டெக்னிக்கல் கிளிச் இஸ் ஹிண்டரிங் their application process. Urgent action needed to resolve this issue promptly. #NEET-UG 2024 #NTA #NEET 2024. ஓகேங்களா, அப்போது இந்த மாதிரி ஏன்னா இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன சோர்ஸஸ் இருக்குதோ அதில் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு முயற்சி மட்டுமே. கண்டிப்பாக இதற்கான சொல்யூஷனை என்டிஏ கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நீட் யூஜி 2024 இதை படிச்சுட்டோம் நம்ம. இதுவும் I am to not getting OTP. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா there is an issue in receiving confirmation email OTP. கன்ஃபர்மேஷன் பேஜை கொடுக்கும்போது ஓடிபி இமெயிலுக்கு வரதில் இஷ்யூஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் I am trying to register since 1 PM today but not getting the OTP. Kindly look after this issue. அப்போது இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும்போது என்டிஏ தரப்புலேருந்து அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. மீ டூ thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபேஸிங் தி சேம் ப்ராப்ளம். ஓகேங்களா, சரி, இதெல்லாம் வந்து ட்விட்டர் பேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ண, என்டிஏக்கு ரெக்வெஸ்ட் பண்ண அவங்களுடைய கொரீஸ். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் என்டிஏனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போடுங்க. உங்களுக்கு வந்து கால அவகாசம் தேவை, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மெயில் போட்டுக்குங்க. ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்கு கூப்பிட்றாங்க சார், ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் குவைட் நேச்சர். இதனால் கிட்டத்தட்ட 18 lakhs ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க வந்து ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை கால் அட்டன் பண்ண முடியும்னு தெரியல. 18 லட்சம் பேரும் கூப்பிட போகிறதில்ல. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2000 to 3000 கால்ஸ் வந்தாலே அதை வந்து எத்தனை பேர்த்துக்கு அட்டன் பண்ண முடியும், எத்தனை பேர்த்துக்கு அட்டன் பண்ண முடியாதுங்கிறது சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் டைமும் கொடுத்துருக்காங்க. 10 AM to 5 PM தான் கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அந்த டைமுக்குள்ளே அவங்க மேக்ஸிமம் அவங்க எத்தனை கால் அட்டன் பண்ணுறாங்க, எத்தனை பேர்த்துக்கு ரிப்ளை கொடுக்குறாங்கங்கிறது தெரியல. ஸோ யூ கோ அண்டு மெயில் யுவர் queries at email neet@nta.ac.in. அதுக்கு உங்களுடைய
ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான என்ன வேணும், உங்களுக்கான கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரெப்ரசன்ட் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த நியூஸ் பேப்பர் அப்டேட் என்ன அப்படின்னா, நேற்று நம்ம வீடியோவை பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், தம்ப்நெயில் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பேன். அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ கவர்மெண்ட் டைம் டேபிள் அண்டு மார்க் டெஸ்ட். அதாவது தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 25/3/2024 2/5/2024 வரைக்கும் ஒவ்வொரு வாரத்துலேயும் வார இறுதி நாட்களில் திருப்புதல் தேர்வு, அதாவது ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. டெய்லியும் இந்த டைமுக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொல்லியிருந்தேன். இப்போ கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்கான லெசன்ஸை நடத்துறதுக்கும் ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஃபிசிக்ஸ் இதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க. வீக்கெண்ட்ஸில் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. மே 2ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் 1, 2, 3 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு டெய்லியும், வீக்கெண்ட்ஸில் வந்து மோட்டிவேஷன் கிளாஸஸும் கொடுக்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் நெய்பர்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, அவங்க குழந்தைகளோ யாராவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. நேற்று நம்ம போட்ட வீடியோவை இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம SAPVS யூடியூப் சேனல் ஒன் ஸ்டெப் அஹெட் டு அப்டேட் ஆல் த நீட் அப்டேட்ஸ், டு அப்டேட் த நீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத பெருமையாக உங்கள் சார்பில் சொல்லிக்க விரும்புகிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மார்ச் 25 முதல் நீட் பயிற்சி. இதை வந்து நேற்றே நம்ம சொல்லிட்டோம், இருந்தாலும் எலாபரேட்டாக நம்ம படிச்சிடலாம். +1 +2 மாணவர்களுக்கு JEE நீட் நுழைவுத் தேர்வு மார்ச் 25 முதல் வழங்கப்பட உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் அக்காமடேஷன் இது எல்லாமே ஃப்ரீ. ஓகேங்களா? அதாவது மார்ச் 25 முதல் மே 22 வரை ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 சென்டர் போடுறாங்க. ஒரு மையத்துக்கு 40 பேர் வீதம், கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு, அந்த தேர்வு அப்படிங்கிறது 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னா உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டுக்குங்க. இது எல்லாமே த்ரூ ஸ்மார்ட் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஆகிய 4 பாடங்களுக்கும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9:15 மணி முதல் 4:30 மணி வரை நடைபெறுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, மதிய உணவு, போக்குவரத்து கட்டணம் இது எல்லாமே வழங்கப்பட உள்ளது. இதில் பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிட மாணவியர்கள் வந்து ஹாஸ்டல்லையே ஸ்டே பண்ணியும் படிச்சுக்கலாம். அவங்களுக்கான அக்காமடேஷன், ஃபுட்டு இது எல்லாமே ஃப்ரீ. அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வார்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது செப்பரேட் பாய்ஸ் அண்டு செப்பரேட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், அவங்களுக்கான செப்பரேட் வார்டன்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வாரந்தோறும் தேர்வு, சனிக்கிழமை திருப்புதல் தேர்வு, அதுபோக மோட்டிவேஷன் கிளாஸஸ் இது எல்லாமே நடைபெற உள்ளது. கால அட்டவணைகளும் வழங்கப்பட்டுள்ளன. கால அட்டவணை அதாவது டைம் டேபிள் நம்ம வந்து நேற்றே போஸ்ட் பண்ணிட்டோம், இப்போவும் காமிச்சிருக்கிறோம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதையே விஷயத்தை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லையும் கொடுத்துருக்காங்க. சம்மர் நீட் கோச்சிங் ஃபார் கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் நீட் அண்டு JEE. ஓகேங்களா? ஸோ தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் பத்தாது, பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இதை செய்வீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பாய், see you, have a nice day.